ஹாய் ஹலோ ப்ரைஸ் அலாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது இன்றைக்கி நம்ம இந்த மாதம் முழுவதுமாக அனுசரித்து கொண்டு வருகின்ற காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ குருத்தோலை ஞாயிறு நம்ம அனுசரித்திருக்கின்றோம். மற்றும் இன்னும் எதிர்கொண்டிருக்கின்ற குட் ஃப்ரைடேவாக இருக்கட்டும், மற்றும் உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையாக இருக்கட்டும். ஸோ இவைகளுக்கெல்லாம் நாம் ஆயத்தமாக இருப்பது ஒரு பெரிய காரியமும் ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஷேர் பண்ண விரும்புகின்றேன். அது என்ன அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாட்டு காலத்துலேயா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட இருக்கட்டும். ஸோ இன்றைக்கி நம்ம குட் ஃப்ரைடேயில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா தியானிப்போம். அதை தனிப்பட்ட விதங்களில் ஒவ்வொருவராக கூட நம்ம தியானிக்கின்ற சூழ்நிலைகள் கொண்ட உண்டு. திருச்சபைகளில் நமக்கு பொறுப்புகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமாக நாம் பேசுகிறது, நாம் அந்த தலைப்பின் கீழாக எந்த தலைப்பு கீழே நீங்கள் பேசினாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கி நம்ம அந்த பதவிகளை, அந்த பொறுப்புகளை நமக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு திருச்சபையில் நம்ம சண்டை போடுகின்ற சூழ்நிலைகள், கோவப்படுகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வந்தாலும் கூட, நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நன்று புரிந்து கொண்டு, நாம் அதற்கு தகுதியானவர்கள் தான் என்பதில் உறுதிப்படுத்தி கொண்டு, மீதமாக இருக்கின்ற காரியங்களை நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நான் ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களோட கூட நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்றேன். ஸோ நீங்கள் பேசுகிறத பற்றி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் என்ன வார்த்தை கொடுத்தாலும் சரி, தைரியமாக பேசுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லித்தராரோ அதை தெளிவாய் பேசுங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைக்கி நம்ம குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை குட் ஃப்ரைடே நம்ம அனுசரணை செய்கிறதா இருக்கட்டும், அது இல்லாமல் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை, உயிர்த்தெழுதலின் ஆராதனை எல்லா விஷயமாக நாம் கடைப்பிடிக்கிறதா இருக்கட்டும். ஆனால் வேதம் நாம் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்பதற்காக நம்மளை முழுமையாய் அங்கீகரித்து இருக்கிறதா என்பதை குறித்து ஒரே ஒரு சின்ன வசனம் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் இருக்குது, புதிய ஏற்பாடுலேயே சுவிசேஷங்கள்லேயும் இருக்கிறது. ஸோ மத்தேயு 29ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகின்ற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உபதேசங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகின்ற காரியங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு உண்டாயிருந்தாலும் கூட, நாம் இன்றைக்கி எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்றால், இருதயம் நம்ம தூரமாக வைத்து விட்டு நம்ம இன்றைக்கி உதட்டால் நம்ம அவரை கனம் பண்ணி கொண்டு துதித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் இன்றைக்கி ஆட்கொண்டு இருக்கின்றது. காரணம் என்னன்னாக்கா, அவர் செய்து காமித்த ஒரு சூழ்நிலையும் ஒரு காரியமும் என்னவென்றால், அவர் அன்பாய் இருக்கிறது போல் நம்மளும் அன்பாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரதானமான ஒரு கட்டளையை கொடுத்துருக்கின்றார். இன்றைக்கி அந்த கட்டளையை நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறதில்ல, கை கொள்கிறதில்லை. அந்த கட்டளையின் பிரகாரமாய் வாழ்கிறதும் இல்லை. அந்த கட்டளை எப்படிப்பட்டது என்பதை நாம் பகுத்தறிவுகளாக கூட இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, உதடுனால் நம்ம அவரை துதித்துட்டு அவர் சொன்ன அந்த கட்டளையை விட்டு நம்ம வெளியே நிற்கிறதுல அவருக்கும் நமக்கும் உள்ள இருதய தூரமானது இன்றைக்கி மிக அதிகமாக இருக்கிறது. ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டிலும் நம் இருதயம் அவரோடு கூட இருக்கிறதா என்கிறதை சோதிக்க வேண்டும். அதை சோதித்த பின்பு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, இன்னும் அவரை பற்றினதான தெளிவான காரியங்களும் தெளிவான சூழ்நிலைகளையும் நாம் உருவாக்கி கொண்டு அவரோடு கூட நெருங்கி நாம் இன்னுமாய் மென்மேலுமான காரியங்களை செய்வோம் என்றால், அதன் நிமித்தமாய் வருகின்ற மகிமையும் கனமும் மிக பிரமாதமாய், மிக தெளிவானதாய், மிகவும் பயனுள்ளதாய் இருக்கத்தக்கதாய் இருக்கும். ஆமாம் பிரியமான தேவஜனமே, நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசுகிறது மாத்திரம் முக்கியம் இல்லை, அந்த வார்த்தைகளை குறித்து கேட்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை. அந்த வார்த்தைகளை நீங்கள் அதன் பிரகாரமாக இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறில் குருத்தோலையை வைத்து கொண்டு நம்ம
பவனி செல்கிறதுலையோ இல்லை சிலுவையை பிடித்து நடக்கிறதுனாலையோ இல்லை, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்த அந்த போதனைகளை மறந்து நாம் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்மளுடைய இருதயம் அவருக்கும் நமக்கும் தூரமானதாக தான் இருக்கும். ஸோ பிரியமான தேவஜனமே, நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி அவரை விட்டு உங்களுடைய இருதயம் தூரமாக இருந்தால் அவரோடு கூட நெருங்க நீங்கள் ஆயத்தப்படுங்க, பிரயாசப்படுங்க. அவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கின்றார். இல்லை நம்ம இருதயமும் அவரோடு கூட இருதயத்தினால் நம்ம துதிக்கிறோன்னாக்கா இன்றைக்கி நாம் எல்லாம் கொடுக்கப்பட்ட பெரிய ஸ்லாக்கியத்தின் பாக்கியமான காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்ற அர்த்தம். பிரியமான தெய்வஜனமே, நீங்கள் தைரியமாக போங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஸோ பயப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தான். நம்ம ஒருவேளை நீங்கள் என் இருதயத்தினால் நான் இன்ன வரைக்கும் அவரை துதிக்கலை அப்படின்னு சொல்லி எண்ணுகின்ற நினைவுகள் உங்களுக்கு ஒருவேளை வரும் என்றால் அந்த காரியத்திலிருந்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கும் பொழுது அவர் முழுமையாக உங்களை அவர் பக்கமாய் சேர்த்து கொள்ள வல்லவராக இருக்கின்றார். மீண்டுமாக நான் சொல்லுகின்றேன், தைரியமாக போங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாக அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பை பை.